சமையல் வேலை கூட சீக்கிரம் முடிச்சிடலாம் போல இருக்குது. நம்ம ரெடியாக இருக்க தான் லேட் ஆகுது. காலையில் எழுந்திரிச்சதும் அதை எடு, இதையே காணோம், அதையே காணோன்னு சொல்லி டைம் ஆகிட்டே இருக்குது. சரி அப்படியே தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு கடலை சூடு பண்ணி வச்சுட்டு தோசை ஊற்றியாச்சு. ஏற்கனவே நான் லஞ்சுக்கு சிம்பிளான சமையல் இன்றைக்கி பண்ணிட்டேன். சட்னி வந்து ஏற்கனவே அரைச்சும் வச்சாச்சு. தக்காளி சட்னி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இந்த சட்னி வந்து எப்படி செய்கிறதுனா, வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மல்லி, வரமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து வச்சாச்சு. 2 தோசை ஊற்றி சாப்பிட்றலாம் முதல்ல, அதுக்கப்புறமா லஞ்ச் பேக் பண்ணிக்கலான்ட்டு சாப்பிட்ருக்கேன். இந்த தக்காளி சட்னி வந்து சூப்பராக இருந்துச்சு. இது நைட்டுக்கும் வச்சுக்கலான்னு கொஞ்சம் அதிகமாகவே பண்ணி வச்சுட்டாங்க. குயிக்காக சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே கதை பேசிகிட்டே லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேர்த்துக்கும் ஒரே டிஃபன் பாக்ஸில் போட்டுடலாம், ஹாட் பாக்ஸ்லன்ட்டு போட்டிருக்கேன். இந்த சாதமும் எப்படி இருந்தாலும் மீதி தான் ஆகும். இதை வச்சு வேறு ஏதாவது பண்ணணும். இன்றைக்கி அதிகமாக சாப்பாடு ஊற வச்சுட்டேன். சரி சாப்பாடே காலையில் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா தோசை ஊற்றி சாப்பிட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒயிட் சாதம், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்ச பொரியல். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சிம்பிளாக பண்ணிட்டேன். குழம்பு எதுவும் வைக்கல. ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரசம் வச்சாச்சு. இன்றைக்கி ரசத்தோடு சாப்பிடணும் போல் இருந்தது, அதனால் ரசம் வச்சுட்டேன். அதுக்குள்ளே நான் லஞ்சு பேக் பண்ணுறக்குள்ளே எங்கள் வீட்டில் நான் பாரு சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறேன், நீ ஏன் கஷ்டப்பட்டு ஸ்டாண்டில் வச்சு எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. அதான் நான் சிரிச்சிட்ருக்கேன். நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கும்போதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க, சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது தான் வந்து எடுப்பாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எடுத்து மூடி வச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணி கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மோடம் போட்ட மாதிரியே இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வெதர் வருது, மாறி வருதுங்க. எதனால் எப்படின்னே தெரில. சரின்னு கிளம்பி கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டேன். பாருங்கள், வானம் மேகமூட்டமாகவே இருக்குது பாருங்கள். எப்படி கொஞ்சம் தூரம் போனதும் வெயில் வந்துருச்சு வண்டியில். அதுக்கப்புறமா கம்பெனிக்கு போய் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. இன்றைக்கி 9:30 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா மதியம் லஞ்ச் டைமும் வந்துருச்சு. சாப்பிட்ருக்கோங்க. நாங்கள் ஒரு 3 பேர் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஒரு தட்டு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போட்டு சாப்பிட்ருக்கேன். இங்கே திருப்பூரில் இப்படி தாங்க, கம்பெனியில் தரையில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். குப்பையெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் இருந்தால் கூட அதை தள்ளி விட்டுட்டு தான் சாப்பிட்ணும். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு க்ளீனான இடமெல்லாம் கிடைக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.